மோடி நிதியே கொடுக்கறது இல்ல தமிழ்நாட்டுக்கு. அவளுக்கு என்ன நடக்கிறதுன்னே தெரியல. எந்த பிரச்சனைனாலும் ஏன்ட சொல்ல நான் தீர்த்திக்கிறேன். மாமா ₹1 வரியா வாங்கினாங்கன்னா ₹1 வாங்கினதுன்னு கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிடுறாங்க வரியா. ஏயா நாட்டுல அவன் 1000 கோடி 2000 கோடி 50,000 கோடி லஞ்சம் வாங்கிட்டு இருக்கான். அதை என்னன்னு கேட்க நாதி இல்ல ஒரு வயலுக்கு. ஆனா ஒரு உதாரணத்துக்கு ₹1 வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி கொடுக்கறதே 28 பைசா இல்லைன்னா 29 பைசா. 4 நாள்ல உன் பணம் வந்துடும் தெய்வமே, என் கடவுளே. 4 நாள்ல பணம் வந்துடும். மத்த மாநிலத்துக்குலாம் ₹3 ₹4 ₹7 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆனா ஒரு வார்த்தை அவங்கள நீங்க கேட்டுக்கலாம்ல. நம்ம மட்டும்தான் அவர்களுக்கு ஏமாந்தவர்கள் என்ற நினைப்பு. இந்த தேர்தலிலே அவர்களுக்கு சரியான பாடத்தை நாம் சொல்லித்தர வேண்டும். அது கிடக்குதுங்க கழுத அஞ்சரி உள்ளது, அது என்ன தெரியும்? இந்த தேர்தலிலே இனிமேல் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கே பிஜேபி வேண்டாம், அந்த நிலையை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும். அதிகமா பேசினா செருப்பால் அடிப்பேன்டா. செருப்பால் அடிப்பியா? எங்க உன் காலில் ஷூதரை போட்டுருக்க, எப்படி செருப்பால் அடிப்ப? ஏன் என்கிட்ட இல்லன்னா முதலாளி செருப்பா கேட்டு வாங்கி அடிப்பேன்டா. ஏன்னா பிஜேபி மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சி. நம்ம நாடு அமைதியான ஒரு நாடாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு திறமைக்கார உள்ள வந்து விளையாடுறான்னு பீதியை கிளப்புறியா? இங்க பாரு, ஜெயிக்கிறது நிச்சயம்.